IPL 2025 மிக முக்கியமான போட்டி. இந்த முக்கிய போட்டியில் மும்பை இந்தியன்ஸின் பிரம்மாண்டமான வெற்றி அதோடு மும்பை பிளே ஆஃப்களுக்கு தகுதி பெற்றுவிட்டது. ஆம், மும்பை இந்தியன்ஸ் ஒரு முக்கியமான போட்டியில அல்லது IPL 2025 காலிறுதி போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்திவிட்டது. இதோடு மும்பை இந்தியன்ஸ் IPL 2025 பிளே ஆஃப்களுக்குள் நுழைந்து விட்டது. எப்படி என்று நான் உங்களுக்கு பின்னர் சொல்லுவேன், புள்ளிப்பட்டியலையும் காட்டுவேன். முதலில் இந்த ஆட்டத்தில் என்ன நடந்தது என்று பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் முதலில் பேட் செய்து 20 ஓவர்களில் 180 ரன்களை குவித்தது. 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு சூரியகுமார் யாதவ் 43 பந்துகளில் 73 ரன்கள் அடித்து 7 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களை விளாசி அதிக ரன்கள் எடுத்தார். சூரியகுமார் யாதவின் ஸ்ட்ரைக் ரேட் 170க்கும் மேல் இருந்தது. சூரியகுமார் யாதவை நாம் விட்டுவிட்டால் மும்பை இந்தியன்ஸின் வேற எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெடியை வெடிக்கவில்லை. சூரியகுமார் யாதவின் கடைசி ஓவர்களில் அதிவேகமான ரன்கள் வந்திருக்கவில்லை என்றால் மும்பை இந்தியன்ஸால் இந்த ஆட்டத்தில் 180 ரன்களை அடைந்திருக்கவே முடியாது. ஆனால் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸை 180 ரன்கள் வரை கொண்டு சென்றார். அதற்கு பிறகு பந்து வீச்சாளர்கள் யாராலும் செய்ய முடியாததை செய்து காட்டினார்கள். மும்பை இந்தியன்ஸின் பந்து வீச்சாளர்களை பற்றி பேசினால் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 181 ரன்கள் இலக்கை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மும்பை இந்தியன்ஸின் பந்து வீச்சாளர்கள் ஆரம்பத்திலிருந்தே தாக்குதலை தொடங்கினார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்ஸ்மேன்களிடம் அதற்கு பதில் இல்லை. KL ராகுல் சொதப்பினார், ஃபாஃப் டு பிளஸஸ் சொதப்பினார், அபிஷேக் போரல் சொதப்பினார், சமி பிரிஸ்வி மிகவும் முயற்சி பண்ணார். 35 பந்துகளில் 39 ரன்கள் எடுக்க மிகவும் சிரமப்பட்டார். ரன்கள் வேகமாக எடுக்க வேண்டியிருந்தது, அவராலும் அதிகம் செய்ய முடியவில்லை. விப்ராஜ் நிகம் 11 பந்துகளில் 20 ரன்கள் எடுத்தார். ட்ரிஸ்டன் ஸ்டப்சம் சொதப்பினார். ஆசுதோஷ் சர்மா கூட எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன், டெல்லி கேபிட்டல்ஸ் 12 ரன்களுக்கு முதல் விக்கெட்டையும் 20க்கு 2வது, 27க்கு 3வது, 55க்கு 4வது, 65க்கு 5வது, 103க்கு 6வது, 104க்கு 7வது மற்றும் 108க்கு 8வது விக்கெட்டை இழந்தது. அதன் பிறகு இந்த ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸின் தோல்வி வெறும் சடங்காகவே மாறிவிட்டது. டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப்களுக்கு வர வேண்டுமானால் இந்த ஆட்டத்தில் எப்படியாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டும். டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஆட்டத்தில் தோத்துவிட்டது. மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றது. புள்ளிப்பட்டியல் நிலவரம். இப்போது நம் புள்ளிப்பட்டியலை பத்தி பேசினால் மும்பை இந்தியன்ஸ் ஏற்கனவே இந்த பந்தயத்தில் 4ஆம் இடத்துல இருந்தது. ஏன்னா அது இப்படி 4ஆம் இடத்திலேயே இருக்கும். அதோடு இப்போது தகுதி பெற்றதாக முதல் முறையாக எழுதப்பட்டுள்ளது. நான் மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசினால் மும்பை இந்தியன்ஸ் இப்போது 12 போட்டிகளில், அதாவது 13 போட்டிகளில் 8 வெற்றி மற்றும் 5 தோல்விகளுடன் 16 புள்ளிகளை பெற்றுள்ளது. இப்போது மும்பை இந்தியன்ஸ் இந்த IPL 2025 பிளே ஆஃப்களில் GD மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக 4வது அணியாக மாறிவிட்டது. இப்போது மும்பை இந்தியன்ஸ் தகுதி பெற்றுவிட்டது. மும்பை இந்தியன்ஸ் கம்பீரமாக பிளே ஆஃப்களில் இடம் பிடித்துள்ளது. ஆஹா, வான்கடையில் ஸ்கை ஜொலித்தார். மும்பை இந்தியன்ஸின் ரசிகர்களுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த ஆட்டத்தில் கிடைத்த அற்புதமான செயல்திறனுக்கு பல வாழ்த்துக்கள். ஆக மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு புயல் வேகமும் பரபரப்பான வெற்றியும் கிடைச்சது. நம்ம நியூஸ் கிரீக் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.